ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு எலக்ட்ரானிக்ஸ். நான் கதிர். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஜேர்னிக்கு உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறேன். ப்ரீவியஸ் வீடியோல எலக்ட்ரிசிட்டியோட ஃபண்டமெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு ஃபுல்லா தெளிவா பார்த்திருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஐ பட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நீங்க யூடியூப்ல எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது டேட்டா ஷீட்டை செக் பண்ணுங்க, பின் அவுட் பாருங்க, கரெக்டான பேக்கேஜ் சூஸ் பண்ணுங்க, எந்த பொலாரிட்டின்னு பாருங்க அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் கேட்டிருப்போம். பட் இந்த வேர்ட்ஸுக்குலாம் என்ன மீனிங் நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோல எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ற காமன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் காம்பனன்ட் லேர்ன் பண்ண ரொம்ப ஈஸியா ஆயிரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான கொஸ்டின், வாட் இஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்? சிம்பிளா சொல்லணும்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட்டோட பேசிக் பில்டிங் பிளாக் தான் எலக்ட்ரானிக் காம்போனன்ட். நம்ம ஒரு வீடு கட்ட பிரிக்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பில்ட் பண்ண எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஜாப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரெசிஸ்டர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும், கெப்பாசிட்டர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், டயோட் கரண்ட்டை ஒரு டைரக்ஷன் மட்டும் அலோவ் பண்ணும், டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் ஆகும், ஆம்பிளிஃபையர் ஆகும் ஒர்க் பண்ணும். இந்த இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டே கிரியேட் ஆகுது. அந்த சர்க்யூட் தான் ஃபைனலி ஸ்மார்ட் போன், லேப்டாப், டிவி மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸை ஒர்க் பண்ண வைக்குது. எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு ஃபவுண்டேஷன் என்னன்னா அது எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எதுக்கு வேணும்? ரீசன் ரொம்ப சிம்பிள். ஒரு சிங்கிள் காம்போனன்ட்டால எல்லா வேலையும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தா, ரெசிஸ்டர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது, கெப்பாசிட்டர் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது, டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் மாதிரி ஆம்பிளிஃபையர் மாதிரி ஒர்க் பண்ணும். ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ஒர்க் பண்ற மெத்தட் பேஸ் பண்ணி ரெண்டு மெயின் கேட்டகரியா கிளாசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்னு பாசிவ் காம்போனன்ட், இன்னொன்னு ஆக்டிவ் காம்போனன்ட். பாசிவ் காம்போனன்ட்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணாம கண்ட்ரோலும் பண்ணாம மெயின்லி எனர்ஜியை மட்டும் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம அது கரண்ட்டுக்கும் அப்போஸ் பண்ணும். அது எந்த ஒரு கெயினையும் கொடுக்காது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டிரான்ஸ்ஃபார்மர்னு. இன்னொரு சைடு ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ். இது எலக்ட்ரிக்கல் சிக்னலை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்விட்ச் பண்ணும், சில கேசஸ்ல ஆம்பிளிஃபை கூட பண்ணும். டயோட், டிரான்சிஸ்டர், ஐசி அப்படின்னு இது எல்லாமே ஆக்டிவ் காம்போனன்ட் தான். பாசிவ் காம்போனன்ட் சர்க்யூட்க்கு சப்போர்ட் பண்ணும், ஆக்டிவ் காம்போனன்ட் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு கேட்டகரிஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாசிவ் காம்போனன்ட். இது சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணாது, எக்ஸ்ட்ரா பவர் எல்லாம் கொடுக்காது. மெயின் ஜாப் என்னன்னா எனர்ஜி ஸ்டோர் பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, கரண்ட்டை லிமிட் பண்றது, ஃபில்டர் பண்றதுன்னு. அதனாலதான் பாசிவ் காம்போனன்ட் சர்க்யூட் ஸ்மூத்தா ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆக்டிவ் காம்போனன்ட். இது சிக்னலை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்விட்சும் பண்ணும், ஆம்பிளிஃபை பண்ணும். ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மோஸ்ட் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் ப்ராப்பரா ஒர்க் பண்ண எக்ஸ்டர்னலா ஒரு பயாஸ் இல்லைன்னா பவர் சப்ளை தேவைப்படும். அதனாலதான் டிரான்சிஸ்டர், ஐசி மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாமே இன்டெலிஜென்ட்டா டிசிஷன் எடுக்க முடியுது. பாசிவ் காம்போனன்ட்ஸ் சப்போர்ட் தி சர்க்யூட், ஆக்டிவ் காம்போனன்ட் கண்ட்ரோல் தி சர்க்யூட். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் பார்க்கலாம், பொலாரிட்டி. பொலாரிட்டினா என்னன்னா ஒரு காம்போனன்ட் கரெக்டான டைரக்ஷன்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த சர்க்யூட் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரியில பிளஸ் மைனஸ் இருக்கு, எல்இடியோட பிளஸ் மைனஸ் இருக்கு. இது ஒரு கார்ல கனெக்ட் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த டயக்ராம். பேட்டரியோட பிளஸ் எடுத்துட்டு போயிட்டு எல்இடியில பிளஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது கரெக்டான கனெக்ஷன். இது ரிவர்ஸ் கனெக்ஷனா பேட்டரியோட மைனஸ் எடுத்துட்டு போய் எல்இடியோட பிளஸ்ல கொடுத்து அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோவே நடக்காது. அதனால சில எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கு கரெக்டான டைரக்ஷன் ரொம்பவும் முக்கியம். ராங் கனெக்ஷன்னா சர்க்யூட் ஒர்க் பண்ணாது. சில நேரத்துல காம்போனன்ட் பெர்மனண்டா டேமேஜ் கூட ஆகலாம். போலரைஸ்டு காம்போனன்ட்ஸ். இதுல ஸ்பெசிபிக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்கும். கரெக்ட் டைரக்ஷன் பார்த்து தான் கரெக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், எல்இடி, டயோட், பேட்டரி. இத ரிவர்ஸா கனெக்ட் பண்ணா சர்க்யூட் ஒர்க் பண்ணாது. அது மாதிரி காம்போனன்ட் டேமேஜ் கூட ஆகலாம். நெக்ஸ்ட் நான் போலரைஸ்டு காம்போனன்ட். இத எந்த டைரக்ஷன்ல கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் பண்ணும். எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர், செராமிக் கெப்பாசிட்டர், இண்டக்டர், டிரான்ஸ்ஃபார்மர்னு. பிளஸ் மைனஸ் ஒரு காம்போனன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொலாரிட்டி என்னன்னு செக் பண்ணி அப்புறம் கனெக்ட் பண்ணுங்க. எதுவும் கொடுக்கல அந்த காம்போனன்ட்ல அப்படின்னா டேரக்டா கனெக்ட் பண்ணுங்க. ஒரு காம்போனன்ட் போலரைஸ் தான் இல்லையா அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சிம்பிள். காம்போனன்ட் பாடியில இருக்கிற மார்க்கிங்ஸை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ல நெகட்டிவ் சைடு இண்டிகேட் பண்ண ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். சிமெண்ட் கலர்ல ஒரு ஷேட் பண்ணிருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற பின் தான் மைனஸா இருக்கும். எல்இடில பெருசா இருக்கிற கால் ஆனோடு, அதாவது பாசிட்டிவ். ஷார்ட்டரா இருந்துச்சுன்னா கேத்தோட். டயோட்ல ஒரு ஒயிட் இல்லனா சில்வர் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. இந்த பேண்ட் தான் நெகட்டிவ் சைடு இண்டிகேட் பண்ணுது, அதாவது கேத்தோட். பேட்டரியில பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் கிளியரா மார்க் பண்ணிருப்பாங்க. எந்த போலரைஸ்ட் காம்போனன்ட் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி பாடி மார்க்கிங்ஸை செக் பண்ணுங்க. ஸ்டில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா ஷீட்டை ஓபன் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்ற ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜியை பார்க்கலாம். ஒன்னு டிஹெச்டி, இன்னொன்னு எஸ்எம்டி. த்ரூ ஹோல் டெக்னாலஜி அண்ட் சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. த்ரூ ஹோல் டெக்னாலஜினா பிசிபி போர்டுல
2 ஹோல் இருக்கும். ஒரு காம்போனண்ட்டை அது வழியா இன்சர்ட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் சைட்ல சால்டர் பண்ணுவாங்க. அதனால கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். SMT காம்போனன்ட்ஸ்னா பிசிபில ஹோல்ஸ் எதுவுமே தேவையில்ல, அப்படியே சால்டர் பண்ணலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்றதுனால காம்போனன்ட்ஸ் ரொம்ப காம்பாக்டா பிளேஸ் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா THT SMT ரெண்டுமே எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில இன்னும் வைட்லியா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த 2 டெக்னாலஜிஸை கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் த்ரூ ஹோல் டெக்னாலஜி. இந்த காம்போனன்ட்ஸ்க்கு லாங் லீட்ஸ் இருக்கும். PCB ஹோல்ஸ் வழியா இன்சர்ட் பண்ணுவாங்க. மேனுவலா சால்டர் பண்றது ரொம்பவும் ஈஸியா இருக்கும். பிகினர்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ண இது பெஸ்ட் ஆப்ஷன். எக்ஸாம்பிள் த்ரூ ஹோல் ரெசிஸ்டர், LED, டிரான்சிஸ்டர்னு இங்க எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. இந்த காம்போனன்ட்ஸ்க்கு ஜென்ரலி லாங் லீட்ஸ் இருக்காது. PCB சர்ஃபேஸ் மேல டைரக்டா மவுண்ட் பண்ணுவாங்க. சைஸ் ரொம்பவும் ஸ்மாலா இருக்கும். சால்டர் பண்ண ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சால்டர் பண்றது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். ரொம்ப ப்ரெசிஷனா நம்ம சால்டர் பண்ணா மட்டும்தான் ஒரு காம்போனன்ட் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள்னா SMD ரெசிஸ்டர், SMD கெப்பாசிட்டர், SOP ஐசின்னு எல்லாமே இருக்கு. SMT தான் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லா டிவைஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 டெக்னாலஜிஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் லிமிடேஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த்ரூ ஹோல் டெக்னாலஜி. அட்வான்டேஜ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவும் நல்லா இருக்கும். மேனுவலா சால்டர் பண்றது ஈஸி, ரிப்பேர் பண்றது, ரீப்ளேஸ் பண்றது பிகினர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தேன் அப்படின்னா PCBல அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ப்ரொடக்ஷன் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நெக்ஸ்ட் SMT. அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஒரே PCBல அதிகமான காம்பவுண்ட்ஸை ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும். ரொம்ப ஹை ஸ்பீடான ஒரு சர்க்கியூட்டை கிரியேட் பண்ணலாம். அதனால ஸ்மார்ட் போன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எல்லா மாடர்ன் டிவைஸ்லயுமே இப்போ SMT தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மேனுவலா ரிப்பேர் பண்றது ரொம்பவும் கஷ்டம். அதனாலதான் ஏர்லியரா ஒரு எலக்ட்ரானிக் போர்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாதால அந்த போர்டையே தூக்கி போட்டுட்டு புது போர்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேனுவலா ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்பெஷல் டூல்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். லேர்னிங் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங்க்கு THT தான் பெஸ்ட். கமர்ஷியலா ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுக்கு SMT தான் பெஸ்ட். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப காமனா கேட்கிற ஒரு டேர்மை பத்தி பார்ப்போம். பேக்கேஜ். பேக்கேஜ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்டோட அவுட்டர் பிசிக்கல் பாடி தான் பேக்கேஜ். உள்ள ஆக்சுவலா எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஒரு டைனி சிலிகான் சிப்பா மட்டும் தான் இருக்கும். அந்த சிப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அவுட் சைட் வேர்ல்ட் கூட கனெக்ட் பண்றதுக்கும் இந்த பேக்கேஜ் யூஸ் ஆகுது. பேக்கேஜோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க சிலிகான் சிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும். செகண்ட் PCBக்கு கனெக்ட் பண்ற பின்ஸ் எல்லாத்துக்கும் லீட்ஸை ப்ரொவைட் பண்ணும். அதாவது அந்த காலன்னு சொல்றாங்களே அதை ப்ரொவைட் பண்ணும். தேர்டு ஹீட்டை டிசிபேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த்து PCBல மவுண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஒரே ஐசிக்கு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் வெர்ஷன் இருக்கலாம். சேம் ஃபங்க்ஷனா இருக்கும். ஆனா பேக்கேஜ் மட்டும் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ காமனா யூஸ் பண்ற சில பேக்கேஜஸ் பத்தி பார்க்கலாம். TO92 ஸ்மால் டிரான்சிஸ்டருக்கு இதுதான் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் TO220 பவர் டிவைசஸ், வோல்டேஜ் ரெகுலேட்டர், மாஸ்ஃபெட் மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் இந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. DIP அதாவது டியூவல் இன்லைன் பேக்கேஜ். த்ரூ ஹோல் ஐசிஸ்ல காமனா இப்படிதான் இருக்கும். பிரெட் போர்ட்ல யூஸ் பண்ற பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் SOP சர்ஃபேஸ் மவுண்ட் ஐசி பேக்கேஜ். கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ்ல அதிகமா யூஸ் பண்றது இந்த SOP தான். தென் QFN காம்பாக்ட் சைஸா இருக்கும். தென் ஹை ஸ்பீட் அப்ளிகேஷனுக்குலாம் ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இந்த QFN. சில DSP அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த QFN தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் BGA ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கனெக்ஷன் சப்போர்ட் பண்ணும். ஹை பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அண்ட் அட்வான்ஸ் ஐசிஸ் எல்லாமே இந்த BGA மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஒவ்வொரு பேக்கேஜை டீடைலா பார்க்கலாம். இப்போ டவுட் வரலாம், ஒரே ஐசிக்கு டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் எதுக்கு? ரீசன் சிம்பிள். பேக்கேஜ் செலக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி அப்ளிகேஷன். காம்போனன்ட் சூஸ் பண்ணும்போது இன்ஜினியர் சில ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. சைஸ் எவ்வளவு வேணும், ஹீட் எவ்வளவு ஜென்ரேட் ஆகும், எத்தனை பின்ஸ் தேவை, பவர் ஹேண்ட்லிங் எவ்வளோ, மேனுஃபேக்சரிங் மேனுவலா இல்லைன்னா ஆட்டோமேட்டடா அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் பவர் சப்ளை சர்க்யூட்ஸ்ல T0220 பேக்கேஜ் தான் ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா அதுல ஹீட் டிசிபேஷன் ரொம்பவும் நல்லா இருக்கும். இதுக்கு எஜுகேஷன் கிட்ஸ்ல எல்லாம் DIP தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதை நம்ம ரெட் போர்ட்ல ஈஸியா இன்சர்ட் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ் மாதிரி காம்பாக்ட் டிவைஸ் எல்லாமே SOP QFN பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸருக்கு BGA பேக்கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஹை பின் கவுண்ட் சப்போர்ட் பண்ணும். பேக்கேஜ் மாறினாலும் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் சேமா தான் இருக்கும். டிஃபரன்ஸ் என்னன்னா அப்ளிகேஷனுக்கு சூட்டபிளான பேக்கேஜை தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டான பின் அவுட்டா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பின்னும் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுறது தான் இந்த பின் அவுட். இங்க கொடுத்துருக்க ஐசியில பாத்தீங்கன்னா 8 பின்ஸ் இருக்கு. ஆனா எல்லா பின்ஸும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. ஒரு பின் பவர் சப்ளை, ஒரு பின் அவுட்புட், ஒரு பின் இன்புட்னு டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால கனெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பின் அவுட்டை தெரிஞ்சுக்கணும். பின் அவுட் தெரிஞ்சாதான் கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும். வயரிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். இப்போ பின் நம்பர்ஸ்க்கு அடுத்து பின் நேம்ஸை பார்ப்போம். ஒவ்வொரு பின் நேமும் எந்த வேலை பண்ணுதுன்னு சொல்லும்.
ஃபார் எக்ஸாம்பிள் விசிசினா பவர் சப்ளை, ஜிஎன்டினா கிரவுண்ட், ஐஎன்னா இன்புட் சிக்னல், அவுட்னா அவுட்புட் சிக்னல், ரீசெட்னா ஐசி ரீஸ்டார்ட் பண்ணது சூஸ் பண்ணுவாங்க, சிஎல்கேனா கிளாக் சிக்னல். ஸோ ஒரு ஐசி யூஸ் பண்ணும்போது பின் நம்பர் மட்டும் பார்க்கக்கூடாது, பின் நேமையும் புரிஞ்சுக்கணும். சைட்ல டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணணும். டேட்டா ஷீட்ல ஒரு பின் டயக்ராம் இருக்கும். அதுல 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பின் நம்பர், நேம் அண்ட் லொகேஷன். அதை பேஸ் பண்ணி பின் நம்பரிங் ஸ்டார்ட் ஆகும். டேட்டா ஷீட்ல இருக்கிற பின் டயக்ராமும் நம்ம கையில இருக்க ஆக்சுவல் ஐசியும் கம்பேர் பண்ணி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். கெஸ் பண்ணி ஒயரை கனெக்ட் பண்ணாதீங்க. இப்போ லாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், பின் 1 எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நம்ம காம்போனன்ட் ரெப்போசிட் சைட் பார்த்துட்டு அதுதான் பின் 1 நினைச்சுட்டு என்ன பண்றது? மேனுஃபேக்சர் டிஃபரெண்ட் மெத்தட யூஸ் பண்றாங்க. டிஐபி ஐசில ஜென்ரலி செமி சர்க்குலர் நாட்ச் இருக்கும். இந்த கர்வ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் நாட்ச்னு சொல்றாங்க. எஸ்ஓபி பேக்கேஜ்ல ஒரு ஸ்மால் டாட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. 2FN பேக்கேஜ்ல கார்னர் டாட் இல்லைன்னா சாம்பர் இருக்கும். பிஜிஏ பேக்கேஜ்ல கார்னர் இண்டிகேட்டர் இந்த எல்லோ கலர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பின் 1 ஐடென்டிஃபை பண்ணுங்க, அப்புறம் டேட்டா ஷீட்டை செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் கனெக்ஷன்ஸை கொடுக்கணும். ஸோ பேக்கேஜ் மாறினாலும் ஐடியா எல்லாமே ஒண்ணுதான். இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ராங் கனெக்ஷன் சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ காம்போனன்ட்டும் சேஃபா டேமேஜ் ஆகாம இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு கான்செப்டை பார்க்கலாம், காம்போனன்ட் ரேட்டிங். காம்போனன்ட் ரேட்டிங்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு காம்போனன்ட் சேஃபா ஒர்க் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் லிமிட்ஸ் தான் ரேட்டிங்ஸ். ஒவ்வொரு காம்போனன்ட்க்கு ஒரு லிமிட் இருக்கும். வோல்டேஜ்க்கு ஒரு லிமிட், கரண்ட்க்கு ஒரு லிமிட், பவருக்கு ஒரு லிமிட், டெம்பரேச்சருக்கு ஒரு லிமிட்னு. இந்த லிமிட்ஸ் கூட யூஸ் பண்ணா காம்போனன்ட் சேஃபா ரிலையபிளா ஒர்க் பண்ணும். ஆனா ரேட்டிங்ஸ் எக்ஸீட் பண்ணிச்சு அப்படின்னா காம்போனன்ட் ஓவர் ஹீட் ஆகலாம், பெர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகலாம், பெர்மனண்டா டேமேஜ் கூட ஆகலாம். வர்ஸ்ட் கேஸ்ல கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடும். அதனால எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கோல்டன் ரூல் என்னன்னா, ஆல்வேஸ் ஆப்ரேட் எ காம்போனன்ட் வித் இட்ஸ் ஸ்பெசிஃபைட் ரேட்டிங்ஸ். இப்போ காமன்லி யூஸ் பண்ற ரேட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வோல்டேஜ் ரேட்டிங், கரண்ட் ரேட்டிங், பவர் ரேட்டிங், ஃப்ரீக்வன்சி ரேட்டிங், டெம்பரேச்சர் ரேட்டிங், டாலரன்ஸ்னு நிறைய இருக்கு. கரண்ட் ரேட்டிங்னா மேக்ஸிமம் எவ்வளவு கரண்ட் ஹேண்டில் பண்ண முடியும், மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும், ஹீட்டை டிசிபேட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளவு, எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வரைக்கும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணும், சேஃபான ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், ஆக்சுவல் வேல்யூ நாமினல் வேல்யூல இருந்து எவ்வளவு டிஃபர் ஆகலாம் அப்படின்னு இந்த எல்லாமே காம்போனன்டோட ரேட்டிங்ஸ்ல வந்துடும். ஸோ காம்பவுண்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டேட்டா ஷீட்ல ரேட்டிங் செக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இந்த ரெசிஸ்டர் 10 கிலோ ஓம் 0.25 வாட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கு. இதுல 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, 0.25 வாட் பவர் ரேட்டிங், பிளஸ் 5% இதோட டாலரன்ஸ், எவ்வளோ வேல்யூ டிஃபர் ஆகி இருக்கும் அப்படின்ட்டு. கெப்பாசிட்டர் மேல 100 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்னு இருக்கு. இதுல 25 வோல்ட் தான் மேக்ஸிமம் வோல்டேஜோட ரேட்டிங். அதனால கெஸ் பண்ணி எதையும் யூஸ் பண்ணாதீங்க. டேட்டா ஷீட் செக் பண்ணுங்க, ரேட்டிங்ஸ் வெரிஃபை பண்ணுங்க, அப்புறம் சர்க்கிள் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டேட்டா ஷீட் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படின்னு என்னன்னு இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காம்பவுண்டோட அஃபிஷியல் யூசர் மேனுவல். இந்த டாக்குமெண்ட்டை காம்பவுண்ட் மேனுஃபேக்சரர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு காம்பவுண்டை கரெக்டா யூஸ் பண்ண தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பின் அவுட், ரேட்டிங், ஸ்பெசிஃபிகேஷன், எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன் சர்க்யூட்ஸ், பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஒரு புது காம்பவுண்ட் யூஸ் பண்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேட்டா ஷீட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு நல்ல ஹேபிட் என்னன்னா டேட்டா ஷீட்டை படிக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்க. காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட், டேட்டா ஷீட் நெக்ஸ்ட், அப்புறம் தான் சர்க்யூட். நீங்க ஃபர்ஸ்டே சர்க்யூட்டை நீங்க கனெக்ட் பண்றேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா நடுவில் ஸ்டக் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு கொஸ்டின், இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் எதுக்கு டேட்டா ஷீட் படிக்கிறாங்க? ரீசன் ரொம்ப சிம்பிள். டேட்டா ஷீட் படிச்சாதான் கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும், சேஃப் ஆப்ரேட்டிங் லிமிட்ஸ் தெரியும், காம்பவுண்டோட ஃபீச்சர்ஸ் புரியும், ரிலையபிளான சர்க்யூட் டிசைன் பண்ண முடியும். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐசி யூஸ் பண்றீங்க, டேட்டா ஷீட் பார்க்காம டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பவர் பின் தப்பா கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐசியே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. நெவர் யூஸ் ஏ காம்பனன்ட் வித்தவுட் செக்கிங் இட்ஸ் டேட்டா ஷீட். டேட்டா ஷீட்ல பிகினர்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக 2 டேர்ம்ஸ் இருக்கு, அப்சல்யூட் மேக்ஸிமம் ரேட்டிங்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ். இது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அப்சல்யூட் மேக்ஸிமம் ரேட்டிங்னா காம்பனன்ட் சர்வே பண்ணக்கூடிய லாஸ்ட் லிமிட், அதை டெய்லி ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிட்ஜ் வழியா இவ்வளவு வெயிட் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளவு வெயிட் எடுத்துட்டு போய் அந்த பிரிட்ஜ் ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு தானே ப்ராப்ளம். சேஃப்டிக்காக கொஞ்சம் கம்மியான வெயிட் தானே எடுத்துட்டு போவோம். அதே கான்செப்ட் தான் எலக்ட்ரானிக்ஸ்லயும். ரெக்கமெண்டட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட் கம்ஃபர்டபுளா ரிலையபிளா ஒர்க் பண்ற பெஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நார்மலா ஒரு சர்க்யூட் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை பார்த்துட்டு இது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன்ல அந்த சர்க்யூட்டை மாத்தி அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த சாப்டரை ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோவோட ஃபினிஷ் பண்ணலாம். எந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட் யூஸ் பண்ணாலும் இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, பின் கான்ஃபிகரேஷன் செக் பண்ணுங்க, எந்த பின் என்ன ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 2, ரேட்டிங்ஸை வெரிஃபை பண்ணுங்க, வோல்டேஜ், கரண்ட், டெம்பரேச்சர் லிமிட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸ்டெப் 3, எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை ரீட் பண்ணுங்க, காம்போனன்ட் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 4, டிபிக்கல் அப்ளிகேஷன் சர்க்யூட்டை பார்த்துக்கோங்க,
மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்ட் பண்ற கனெக்ஷன் மெத்தோட ஃபாலோ பண்ணுங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் மிஸ்டேக்ஸ் கம்மியாகும், காம்பனன்ட் டேமேஜை அவாய்ட் பண்ணலாம், சர்க்யூட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா ஒர்க் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்க டேட்டா ஷீட்டை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு சர்க்யூட் ஒர்க் ஆகல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் தான் உங்களை டீச் பண்ண போறாங்க. உங்களோட காம்பனன்ட் வீணாகாம டேமேஜ் ஆகாம இருக்க உங்க ஃப்ரெண்ட் தான் பாதுகாக்க போறாங்க சில வேல்யூஸ் கொடுத்து. ஸோ டேட்டா ஷீட்டை ஒரு ப்ரெஷரா நினைக்காதீங்க, அதை உங்க ஃப்ரெண்டா நினைச்சு ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ ஒரு காம்பனண்ட்டை கையில எடுத்தா அது மேல நிறைய நம்பர்ஸ், லெட்டர்ஸ், கலர் பேண்ட், சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் தான் காம்பனன்ட் மார்க்கிங்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காம்பனன்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன். இந்த மார்க்கிங்ஸ் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்னா காம்பனன்ட்டோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண, பார்ட் நம்பர் தெரிஞ்சுக்க, பொலாரிட்டி ஐடென்டிஃபை பண்ண, மேனுஃபேக்சர் யாருன்னு தெரிஞ்சுக்க, ப்ரொடக்ஷன் இன்ஃபர்மேஷனை செக் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர்ல கலர் பேண்ட்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டர்ல வேல்யூ பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, ஐசில பார்ட் நம்பர் இருக்கும், டயோட்ல பொலாரிட்டி இண்டிகேட் பண்ண ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ காம்பனன்ட் மார்க்கிங் பார்த்த உடனே தான் அது என்ன காம்பனன்ட், எப்படி ஒர்க் பண்ணும், அதோட பேசிக் ஐடியா நமக்கு கிடைக்கும். இப்போ சில ரியல் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர். இதுல இருக்கிற கலர் பேண்ட்ஸ் ரெசிஸ்டரோட வேல்யூவும் டாலரன்ஸும் இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் செராமிக் கெப்பாசிட்டர். இதுல 104 பிரிண்ட் பண்ணிருக்கு. இது டைரக்ட் வேல்யூ இல்ல, இது ஒரு கெப்பாசிட்டரோட மார்க்கிங் கோட். அதை டிகோட் பண்ணினா 100 நானோ ஃபேரட் வேல்யூ கிடைக்கும். அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இதுல 100 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட் டைரக்டா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. நெகட்டிவ் சைட்டை இண்டிகேட் பண்ண ஸ்ட்ரிப்பும் இருக்கும். நெக்ஸ்ட் ஐசி. எல்லாம் 358 மாதிரி பார்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இதை பார்ட் நம்பர் யூஸ் பண்ணி டேட்டா ஷீட்டை சர்ச் பண்ணலாம். லாஸ்டா டயோட். IN4007 பிரிண்ட் பண்ணிருக்கோம். இது டயோடோட பார்ட் நம்பர். சைட்ல இருக்கிற ஸ்ட்ரிப் கேத்தோட் சைடு, அதாவது நெகட்டிவ் சைடை இண்டிகேட் பண்ணுது. ஸோ எந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மார்க்கிங்கை ரீட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டேட்டா ஷீட்டை வெரிஃபை பண்ணுங்க, அப்புறம் தான் நீங்க சர்க்யூட்ல யூஸ் பண்ணணும். இப்போ வரைக்கும் காம்பனன்ட்ஸ் பத்தி பார்த்தோம். ஆனா அந்த காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண நமக்கு சில டூல்ஸ் தேவை. இந்த டூல்ஸ் தான் சர்க்யூட் பில்ட் பண்ண, டெஸ்ட் பண்ண, ட்ரபிள் ஷூட் பண்ண ஹெல்ப் பண்ணும். முதல்ல பிரெட் போர்ட். சால்டர் பண்ணாம டெம்பரரி சர்க்யூட் பில்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிசிபி, பெர்மனன்ட் சர்க்யூட் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். மல்டிமீட்டர், வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். டிசி பவர் சப்ளை, சர்க்யூட்க்கு ரெக்வயர்ட் வோல்டேஜ் சப்ளை பண்ண யூஸ் பண்ணுவோம். ஆசிலோஸ்கோப், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ஸ்கிரீன்ல அப்சர்வ் பண்ண யூஸ் பண்ணுவோம். சால்டரிங் அயான், காம்போனன்ட்ஸை பிசிபில பெர்மனண்டா சால்வ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ் இருக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டை எப்படி ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்யூட் ஐடியா வேணும். அதுக்கப்புறம் பிரெட் போர்ட்ல அதை ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். சர்க்யூட் கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு வெரிஃபை பண்ணுவோம். மல்டிமீட்டர் அண்ட் ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணி வோல்டேஜ், கரண்ட், சிக்னல் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு எவ்ரிதிங் கரெக்ட்னா தான் காம்போனன்ட்ஸ் பிசில சால்வ் பண்ணி ஃபைனலா நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை நம்ம பில்ட் பண்ணுவோம். நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்பென்சிவ் லேப் செட்டப்லாம் தேவையில்ல. இந்த பேசிக்கான டூல் கிட் எல்லாமே போதும். ஒரே ஒரு பிரெட் போர்டு இருந்தா போதும். ஜம்பர் ஒயர்ஸ் நிறைய வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ரெசிஸ்டர், கொஞ்சம் கெப்பாசிட்டர், கொஞ்சம் எல்இடி. இப்போதைக்கு பேசிக்கா ஸ்டார்ட் பண்றப்போ நீங்க நார்மலான எந்த வேலையும் பார்க்காம சும்மா ஜஸ்ட் நீங்க லேர்ன் பண்றதுக்கு வாங்கிட்டு வாங்க. தென் பெர்மனண்டா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண லேட்டரா ஒரு சால்டரிங் அயான். இந்த சிம்பிள் டூல் கிட் வச்சாலே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ பிகினருக்கு ஒரே ஒரு அட்வைஸ், சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை நீங்களாவே டெவலப் பண்ணுவீங்க. பிகினர் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துல தான் தப்பு பண்ணிடுறாங்க. காம்பனன்ட் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? காம்பனன்ட் பிசிக்கலா டேமேஜ் ஆகலாம், மாய்ஸ்சர் அஃபெக்ட் பண்ணலாம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அதாவது இஎஸ்டி சென்சிட்டிவிட்டி ஐசிஸ்லாம் டேமேஜ் பண்ணலாம், பின்ஸ் பெண்ட் ஆகலாம், ஷார்ட் சர்க்யூட்ஸ் கூட கிரியேட் ஆகலாம். ஆனா ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணா காம்பனன்ட் சேஃபா இருக்கும், மாய்ஸ்சர் அவாய்ட் பண்ணலாம், இஎஸ்டில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், காம்பனன்ட்டோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், சர்க்யூட்டும் ரிலையபிளா ஒர்க் ஆகும். சிம்பிள் ஹேபிட் தான். எல்லாத்தையும் சேஃபா ஒரு பாக்ஸ்ல எடுத்து வைங்க. இப்போ காம்பனன்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸை நீங்க ரஃபா ஹேண்டில் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி ஐசிஸோட பின் டச் பண்றப்போலாம் எட்ஜஸ்ல ஹோல்ட் பண்ணுங்க. சென்சிட்டிவ் காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு கிளவுஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அதுதான் இன்னும் சேஃபா இருக்கும். ஒர்க் ஏரியா கிளீனா வச்சுக்கோங்க, ட்ரையாவும் வச்சுக்கோங்க. மாய்ஸ்சர், டஸ்ட், டர்ட் எல்லாமே காம்பனன்ட் பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். நீங்க ஏசி இருக்கிற மாதிரி ரூம்ல உட்காந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்றப்போ அந்த இடத்துல ஒரு ஈரப்பதம் ஃபார்ம் ஆகி ரெசிஸ்டர் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தண்ணி வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது யூஸ் ஆகாத காம்பவுண்ட்ஸோ அதெல்லாம் லேபிள் பண்ணி தனியா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க தூக்கி கூட போட்டுருங்க. அப்பனாதான் தேடும் போது ஈஸியா கிடைக்கும், டேமேஜும் ஆகாது. இந்த சிம்பிள் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா காம்பனன்ட்ஸ் லாங் டைமுக்கு நல்லா இருக்கும், சர்க்யூட் ரிலேபிளா ஒர்க் ஆகும். ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றப்போ இந்த ஹேபிட்ஸ்லாம் ரொம்பவும் முக்கியமான ஹேபிட்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரானிக்ஸ் லேர்னிங்க்கு தேவையான ஃபவுண்டேஷன் கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். எலக்ட்ரானிக் காம்போனன்ட்னா என்ன,
காம்பனன்ட்ஸ் எப்படி சேர்ந்து ஒரு சர்க்யூட்டை கிரியேட் பண்ணுது, பாசிவ் காம்பனன்ட் ஆக்டிவ் காம்பனன்ட்னா என்ன, போலரைஸ்ட் நான் போலரைஸ்ட்னா என்ன, த்ரூ ஹோல் எஸ்எம்டினா என்ன, பேக்கேஜ்னா என்ன, பின் அவுட்னா என்ன, காம்பனன்ட் ரேட்டிங்னா என்ன, டேட்டா ஷீட்டை எப்படி ரீட் பண்ணணும், காம்பனன்ட்டோட மார்க்கிங்னா என்ன, பேசிக் எலக்ட்ரானிக் டூல்ஸ் என்னென்ன, கரெக்டா காம்பனன்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னும், ஒரு பொருளை எப்படி சேஃபா எடுத்து வைக்கணும் அப்படின்னு இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருந்தா ஃபியூச்சர்ல எந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் பத்தி படிச்சாலும் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ்னா ஃபார்முலாஸ் மட்டும் இல்ல, காம்பனன்ட்ஸை புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சீரீஸ்ல அடுத்து ஒவ்வொரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்டையும் டீட்டெயிலா பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் பண்ணுது, ரியல் லைஃப் அப்ளிகேஷன் என்ன, சர்க்யூட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸோட எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரானிக் சீரியஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.